This is Pivot Tamil. என் பேரு மது. நம்ம லாஸ்ட் வீக் வீடியோல நிறைய டவுட்ஸ் கேட்டுட்டு இருந்தோம். இப்போ அதோட கண்டினியூஷன் தான் இது. சரி வாங்க நம்ம கொஸ்டின் போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இப்போ அதானி 2100 கோடி லஞ்சம் கொடுத்திருக்காதா இஷ்யூ போயிட்டு இருக்கு. அதனால ஸ்டாக்ஸ் மேலேயோ கீழேயோ போகும் இன்ட்ராடேல அந்த இஷ்யூ சால்வ் ஆகுற வரைக்கும். ஆனா இப்போ எல்ஐசி அவங்க அமௌண்ட்டை இங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கனால அந்த ஸ்டாக்ஸ்லாம் கீழே போயிட்டு இருக்கு. இன்னும் அது கீழே போக வாய்ப்பு இருக்கா? ஓகே, வணக்கம் நண்பர்களே. ஸோ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்ஐசி இப்போ அதானி ஸ்டாக் எப்படி போக போகுதுன்னா, அதானி டோட்டல் செக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த 7 இருக்குன்னா அந்த 7மே மேலேயோ கீழே போக போகுது. ஓகேங்களா? ஸோ அது இன்ட்ராடேல சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போது அதாவது வெள்ளிக்கிழமை எதுவுமே நடக்காத மாதிரி அது பாசிட்டிவ் ஆயிடுச்சு. ஆனால் வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 20% பக்கம் கீழே ஃபால் ஆச்சு. ஸோ அதனால் அது இஷ்யூவாக நம்ம எப்போ கவர்மெண்ட் கன்சிடர் பண்ணதோ அப்போ ஸ்டாக்ஸ் கீழே வரலாம், இல்லை திடீர்னு அந்த நியூஸ் வரும்போது அது திரும்ப கீழே போகலாம். ஓகேங்களா? இல்லை அப்படிங்கும்போதெல்லாம் திரும்ப மேலே பவுன்ஸ் பேக் பண்ண பார்ப்பாங்க. அதனால அந்த ப்ராஃபிட் புக் பண்ண பார்ப்பாங்க. ஏன்னா மந்த் எண்டு வேறு வருது. ஸோ அதனால் அதை ஹோல்ட் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. அப்படிங்கிறனால அது மேலேயும் கீழே போக வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் எல்ஐசி அப்படி கிடையாது. இப்போ எல்ஐசியோடது பார்த்தீங்க அப்படின்னா அது இன்கேஸ் அந்த இஷ்யூ வரும்போது எல்ஐசியை ஷார்ட் பண்ணும்போது எல்ஐசியோட டார்கெட்டாக இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 820 வரலாம், இல்லை 777 வரைக்கும் கூட வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அங்கே ப்ரெஷர் வரும்போதெல்லாம் அதானியில் வரும்போதெல்லாம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இங்கே இருக்கிறனால எல்ஐசியோட ப்ரெஷர் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த ஸ்டாக்ஸும் ஃபால் ஆக வாய்ப்பு இருக்குது. அதுக்குள்ளார பவுன்ஸ் பேக் பண்ணிட்டா ஓகே, இல்லைன்னா தென் அதுக்கப்புறம் ஃபர்தர் ஃபால் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் எல்ஐசியோட கண்டிஷன். இப்போ செகண்ட் கொஸ்டின். ஆல்மோஸ்ட் லாஸ்ட் வீக் ஃப்ரைடே நிஃப்டி 50 23,300 வரைக்கும் ஃபால் ஆகி அப்புறம் பவுன்ஸ் பேக் ஆகி போயிருக்கு. இப்போ மேற்கொண்டு மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கா இல்லை கீழே போக வாய்ப்பு இருக்கா? ஆக்சுவலாக மார்க்கெட் 23,300 லோ, ஃப்ரைடேவோட லோ. தென் ஆல்மோஸ்ட் அதுக்கப்புறம் அங்கே 600 பாயிண்ட்ஸ் ரேலி ஆயிருக்கு. இது இன்கேஸ் அதானியோட இஷ்யூ இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் மேலே திரும்பத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கூட எதிர்பார்க்கலாம். பட் ஆனால் நீங்கள் ஆப்ஷன்ஸ் படியோ இல்லை டெக்னிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மந்த் ஃபுல்லாகவே மார்க்கெட் ஜென்ரலாக கீழே வந்துகிட்டே இருக்குது, ஃபாலோ ஆகிட்டு இருக்குன்னா அந்த லாஸ்ட் வீக் மார்க்கெட் எல்லாமே பவுன்ஸ் பேக் பண்ண பார்ப்பாங்க. ஓகேங்களா? அது மண்டேக்கு மேலே நடக்கும். நான் எதிர்பார்த்துருந்தேன், லைவ்ல சொல்லியிருக்கேன் ஒரு 2 days முன்னாடியே, நெக்ஸ்ட் வீக்ல மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. பட் என்னாச்சுன்னா அந்த ஃப்ரைடேவே மார்க்கெட்டு மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. அது 600 பாயிண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் கிட்ட போயிட்டு தென் அதுக்கப்புறம் மார்க்கெட் க்ளோஸ் ஆயிடுது. பட் இப்போதைக்கு என்ன எதிர்பார்க்கலாம்னா 24,100 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தென் அதுக்கப்புறம் மேலே போகலாம், இல்லை அப்படின்னா திரும்பவும் கீழே வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஆனால் மோஸ்ட்லி மார்க்கெட் கீழே வரதான் வாய்ப்பு இருக்குது. இப்போ ஆக்சுவலாக நம்ம நினச்சிட்டு இருப்போம், ஏன் எஃப்ஐஐஸ் தொடர்ந்து செல் அடிச்சுட்டே இருக்காங்க, என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு. ஆல்ரெடி ஓவர் வேல்யூவேஷன், இன்ஃப்ளேஷன் வர மாதிரி இருக்குது. இப்போ அதானி இஷ்யூ வேறு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி இஷ்யூகள் வரும்போது நமக்கு தான் தெரியாமல் இருக்க வாய்ப்பு இருக்கும். பட் அவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். அதனால தான் தொடர்ந்து செல் அடிச்சுட்டே இருந்தாங்க. இப்போ ஒரு அவங்க ப்ராஃபிட் புக்கிங்னு கூட எதிர்பார்க்கலாம், இல்லை ஒரு பவுன்ஸ் ஆகுது அப்படிங்கிறத கூட எதிர்பார்க்கலாம் முடியாது. அங்கேருந்து போயிட்டு மறுபடியும் மார்க்கெட் திரும்ப வாய்ப்பு இருக்கு. இப்போ மார்க்கெட் போச்சுன்னா இப்போ டேலையோ இல்லை ஒரு ரிஜெக்ஷன்ஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆகும்போது தென் அகைன் செல் ஜென்ரேட் ஆகுதான்னு பார்க்கலாம். பட் இந்த 4 daysல இன்னும் 1 or 2 days புல்லிஷாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? மேபி அப்புறம் அந்த ஃப்ரைடேஸ்ல வியாழக்கிழமை இல்லை நெக்ஸ்ட் வீக் கம்மிங் வீக்ல அப்போ மறுபடியும் கீழே வருதா அப்படின்னு பார்க்கலாம். அது அடுத்த பொசிஷன் எடுத்து வைக்கும் போது அப்படின்னு நம்ம அதை பத்தி எதிர்பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ல பண்றது பெட்டரா இல்ல ஆப்ஷன்ஸ் போறது பெட்டரா? என்ன பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது எப்படின்னா இப்போ உண்டியல்ல போட்டு வைக்கிற மாதிரி தான். நம்ம ஒரு நல்ல ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஆனா நிறைய பேர் புதுசா வரவங்க எல்லாருமே ஆப்ஷன்ஸ்க்கே போறாங்க. நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து வேற நிறைய சேஞ்சஸ் நடக்க போகுது. இப்போ ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்கும்? அதாவது பார்த்துட்டீங்கன்னா எப்பயுமே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் பெட்டர். ஒரு நல்ல ஸ்டாக் நீ சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஸ்டாக்ல தேர்ந்தெடுக்கும் போது ஒரு நீண்ட காலத்துல ஒரு பெரிய லாபம் இல்லைனா கூட ஒரு அளவுக்கான லாபம் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஒரு ஆண்டுக்கு 10% 15% வரலாம், ஒரு 20% கூட வரலாம். அது அந்த வருஷங்களை பொறுத்து இருக்க வாய்ப்பு இருக்கும். பட் இதே ஆப்ஷன் போறீங்க அப்படின்னா ஆப்ஷனுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையவே கிடையாது. புதுசாக வரவங்க எல்லாரும் டக்குன்னு டைரெக்டாக ஆப்ஷன் போகும்போது அது பணத்தை நிறைய இழக்க வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் இப்போ லாட் சைஸு அதிகமாக இருக்குது, நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் நிஃப்டி ஆல்ரெடி 75 இருந்தது தான், அது திரும்ப தான் வரப்போகுது. பட் அதை பற்றி விஷயம் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். அப்போ பேங்க் நிஃப்டியில் என்ன ஆகுதுன்னா அப்போ வீக்லி எக்ஸ்பைரி இருந்தது, இப்போ மந்த்லி எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. மந்த்லி எக்ஸ்பைரி ஆகும்போது என்ன பிரச்சனை அப்படின்னா ப்ரீமியம் அதிகமாக இருக்கும். ப்ரீமியம் அதிகமாக இருக்கும்போது பர் டேக்கு எவ்வளவு, அதாவது அது பர் டேக்கு அந்த ப்ரீமியம் எவ்வளோ டிகே ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த விக்ஸை பொறுத்து இருக்க வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? அந்த ப்ரீமியம் அதிகமாக இருக்கலாம், இல்லை குறைவாக இருக்கலாம். குறைவாக இருக்கும்போது கூட அந்த ப்ரீமியம் போகாமல் இருக்கலாம், அதிகமாக இருக்கலாம், மார்க்கெட் ஒலாட்டில் இருக்கலாம். ஆனால் அப்பயும் லாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்ன அப்படின்னா சரியான விதத்தில் எப்பெல்லாம் மார்க்கெட் மொமெண்டம் தருதோ அப்போ இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான்
அந்த மாதிரி பேங்க் நிஃப்டியில் லாபம் எடுக்க முடியும். அப்போ உங்களுக்கு பயிற்சிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். நம்ம எடுத்தோன்னு போட்டோம்னா அது எவ்வளோ லாஸ் ஆகுது, எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்கணும். இப்போ நீங்கள் முன்னாடி நினைக்காம நான் 400 ரூபாய்க்கு தான் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வாங்குவேன், 500 ரூபாய்க்கு தான் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வாங்குவேன் அப்படின்னா அது வேற. அது ஒவ்வொரு அதாவது வந்து மந்த் பிகினிங்ல வேற மாதிரி இருக்கும் ஸ்ட்ரைக் ப்ரைஸ், நெக்ஸ்ட் வீக்ல, தேர்ட் வீக்ல, ஃபோர்த் வீக்ல அப்படின்னு இருக்கும். தென் அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல ஐவி எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம அந்த ப்ரீமியம் எப்படி மூவ் ஆகுங்கிறத டிசைட் பண்ண முடியும். நம்ம தெரியாம டைரக்டா வந்து நான் எப்பயுமே இந்த காசுக்கு தான் வாங்குவேன், நான் போன மாசம் வரைக்கும் இந்த அமௌண்ட் தான் வாங்கிட்டு இருந்தேன், இந்த மாசம் இந்த அமௌண்ட் தான் வாங்குறேன் அப்படின்னா அது ஓடிஎம்மா கூட இருக்க வாய்ப்பு இருக்கலாம். அந்த மாதிரிலாம் நம்ம ட்ரேட் தெரியாம பண்ணும்போது நிறைய பேர் அதெல்லாம் லாஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின், நான் இப்போ கேட்டது எல்லாமே ஜெனரல் கொஸ்டின். நெக்ஸ்ட், இப்போ வரப்போற வீக்ல அப் ட்ரெண்ட்ல இருக்க மாதிரி ஒரு 4 ஸ்டாக், அதாவது ஸ்விங் ட்ரேட் யூஸ் ஆகிற மாதிரி ஒரு 4 ஸ்டாக் சொல்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போதைக்கு மார்க்கெட்டு அப்சைடில் இருக்க மாதிரி தான் இருக்குது. பட் என்ன முக்கியம் அப்படின்னா, இப்போ நீங்கள் இன்னும் 4 நாள் தான் இருக்குது எக்ஸ்பைரிக்கு, மந்த்லி எக்ஸ்பைரிக்கு. இப்போ நீங்கள் ஒரு ஸ்டாக் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து நீங்கள் செட்டில்மெண்ட்டுக்கு வாட்டுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் தவறாக எடுத்துட்டீங்க அப்படின்னா மார்க்கெட்டு என்ன ஆகுனா டக்குனு கீழே இறங்கி வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ உங்களுக்கு வந்து புரோக்கர்ஸ் வந்து செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இடம் அந்த அளவுக்கு போதுமான மார்ஜின் இருக்கா இல்லையா, இல்லைனா நீங்கள் அதை ஸ்கொயர் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது இப்போது பேங்கிங் செக்டர் வந்து மேலே போக வாய்ப்பு இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த மந்தில் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஒரு இன்ட்ராடேயில் குறைவான பாயிண்ட்ஸ் தான். ஓகேங்களா? ஒரு 2% அந்த மாதிரி வைக்கக்கூடியதை நான் சொல்கிறேன். இப்போது கோட்டக் பேங்க் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்கேஸ் 1777க்கு மேலே போகுது அப்படிங்கிற பட்சத்தில் 794க்கு ஃபஸ்ட்டு ஆக போக வாய்ப்பு இருக்குது. தென் சான்சஸ் ஆஃப் 804, தென் அதிகபட்சம் 1819 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் லெவலு. 1077க்கு மேலே போச்சுன்னா 794, 800, தென் 820. இது கோட்டக் பேங்க்கோடது. ஓகேங்களா? இதுக்கு மேலே போகணும். இன்கேஸ் மறுபடியும் மார்க்கெட் கீழே போச்சுன்னா திரும்ப டே ஹையே, அதாவது வெள்ளிக்கிழமையோட ஹையை உடைக்குதுங்கிற பட்சத்தில் 170,777, தென் அடுத்ததாக இருக்கக்கூடிய லெவல்ஸு பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே, இது முதலாவது. ரெண்டாவது கோஃபோர்ஜ். ஓகே, கோஃபோர்ஜ் பாருங்கள், அது ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா அது மேலேயே தான் போயிட்டுருக்கு. அவன் வந்து பிரேக் அவுட் ஆகிட்டான் ஆல்ரெடி. ஓகேங்களா? இது பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இப்போ அகைன் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே ஒரு மேலே போகுது அப்படின்னா அந்த ஸ்டாக்கு தொடர்ச்சியாக மேலே போக வாய்ப்பு இருக்கிறத விட திரும்பவும் ஒரு சின்ன பையாண்டி கொடுத்தா நம்ம வாங்குறதுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ இன்கேஸ் வந்து மார்க்கெட்டு இன்கேஸ் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் எது வரைக்குமே வர வாய்ப்பு இருக்குன்னா 8,035 வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. இதுதான் இதோட ரேஞ்சு. இன்கேஸ் இவன் இதை உடச்சிட்டாங்கிற பட்சத்தில் அவனோட ரேஞ்சு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டார்கெட்டு, செகண்ட் டார்கெட்டு. ஓகேங்களா? மேலே வருது அப்படின்னா 329, 377, ஏன் ஈவன் 500 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. அது 500ன்னு எப்பயுமே ரவுண்டாக வைக்காதீங்க, 488 வரைக்கும் அது மாதிரி வச்சுக்கோங்க. இது மேலே போகுது அப்படின்னா இப்போது ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாக்கு தொடர்ந்து இப்படியே மேலே போகாது. ஈவன் இப்போ பார்த்திங்களா இந்த மாதிரி கீழே இறங்கிட்டு தென் அதுக்கப்புறமே மறுபடியும் போக வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி போச்சுன்னா ஓகே, ஒரு பையான் டிப் கிடைக்குது அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு டார்கெட்டு கீழே இருந்து வந்துட்டு போகும்போது ஃபஸ்ட்டு டார்கெட்டு வெள்ளிக்கிழமையோட ஹை, தென் அதை உடச்சிருச்சுன்னா அடுத்தடுத்து டார்கெட்டுக்கு மேலே போக வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேங்களா? இது கோஃபோர்ஜோட நிலமை. அடுத்தது மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாலிகேபு. ஸோ பாலிகேப் பாருங்கள், பாலிகேபும் ஜஸ்ட்டு நிற்கிது. இப்போ இதெல்லாமே ஒரு குறுகியதுக்கு மட்டும்தான். ஓகேங்களா? இது அப்படியே மேலேயே போகிறது கிடையாது. ஏன்னா ஸ்டாக்லாம் திரும்ப வந்துடும். இப்போதைக்கு அது பவுன்ஸ் பேக் பண்ண போகுது. இப்போதைக்கு மறுபடியும் வெள்ளிக்கிழமையோட ஹையை பாலிகேப் உடைக்குதுங்கிற பட்சத்தில் 645 உடைச்சிது அப்படின்னா 783. ஓகேங்களா? 783 முக்கியமான சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. மேபி வந்து 797, 798 வரைக்கும் கூட இருக்கலாம். இன்கேஸ் அதை உடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் சான்சஸ் ஆஃப் கோயிங் ஃபார் 6,935, 6,935 அது வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. இல்லை நான் இன்னமும் சேஃபாக சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ 6,900 அது வரைக்கும் வச்சுக்கலாம். ஸோ அது வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. இன்னொரு 200 புள்ளிகள் போக வாய்ப்பு இருக்குது. 600னா 700, 800, 900, 300 புள்ளிகள். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 250 புள்ளிகள். இதே போலவே இப்போ வந்து ஆல்ரெடி 3% போயிருக்கு, இன்னொரு 3% போகுதா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். முதல்ல 783, தென் அதுக்கப்புறம் 6,908. இது அடுத்த டார்கெட்டு. ஓகேங்களா? அடுத்தது எல்டிடிஎஸ். ஓகே,
எல்டிடிஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பிரேக் அவுட் ஆகிற கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ இவன் ஓரளவுக்கு போக வாய்ப்பு இருக்குது. பட் இவன் நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஒரு நாள் ஏறினா ஒரு நாள் இறங்கி அப்படி தான் ஏற வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கவனமாக எடுங்க. ஏன்னா இது வந்து மந்த்லி எண்டில் இருக்கிறனால நீங்கள் போய் ட்ராப்பில் மாட்டிக்கக்கூடாது, செட்டில்மெண்ட்டில் போய் மாட்டிக்காதீங்க இறங்கிருச்சு அப்படின்னா. இன்கேஸ் வந்து டே ஹையை உடச்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்தது இவனோட லெவல் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த லெவலு 5338, 370, 390, 415. 415 அதை விட இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சுக்கோங்க, 420. அவன் ஒரு 420. ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் போகிறானான்னு பார்ப்போம். இன்கேஸ் அதையும் உடச்சிருச்சுங்கிற பட்சத்தில் 447. தென் அடுத்தது சான்சஸ் வந்து பார்த்திங்கன்னா 500. ஓகேங்களா? 500ன்னு வைக்காதீங்க, 447க்கு அப்புறம் 488ன்னு வச்சுக்கோங்க. இதுதான் அவனோட லெவல் இப்போதைக்கு. மேக்ஸிமம் 534, 5534 இது வரைக்கும் லெவல் இருக்குது. எப்பயுமே நான் முன்னாடி சொன்ன மாதிரி பை அண்ட் டிப் வரட்டும்னு வெயிட் பண்ணுங்கள். தென் அது போகுதான்னு பார்ப்போம். இப்போ நம்ம 4 ஸ்டாக்ஸ் பார்த்தோம் இல்லையா? இப்போ வரப்போற வீக்ல அது எப்படிலாம் போச்சுன்னு நம்ம நெக்ஸ்ட் வீக் வீடியோல பார்ப்போம். நாளைக்கு ஒரு டிஃப்ரெண்டா ஒரு வீடியோ. எப்படின்னா, இப்போ நான் ஒரு ஸ்டாக் வந்து இப்போ வாங்கினேன்னா ஒரு 10 இயர்ஸ் 20 இயர்ஸ்க்கு அப்புறம் அது எப்படி போச்சு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. பட் பாஸ்ட வச்சு எப்படிலாம் போயிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா நானும் ஒரு சில விஷயம் தெரிஞ்சுக்குவேன், நீங்களும் தெரிஞ்சுக்குவீங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு வீடியோல நாளைக்கு பார்ப்போம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.